இங்க இந்த மூவியோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் டீம் 2 அக்யூஸ்ட என்கவுண்டர் பண்றதுக்காக அவங்கள ஃபாரஸ்ட்டுக்கு கூட்டு போறாங்க. அந்த ஃபாரஸ்டோட ஊராலும் சார் நீங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் வேற எதனா கிராமத்துல போய் வச்சுக்கங்களேன் சார், இந்த இடம் கொஞ்சம் ஒரு மாதிரியான இடம் சார் சொல்லி சொல்றான். ஏன் இந்த இடத்துல என்ன பேய் பூதம்னு சொல்லி எதனா இருக்குதா சார்? இந்த இடத்துல கடவுள் இருக்கு சார். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கோயில் இருந்துச்சு. ஒரு மொட்டை மந்திரவாதி இந்த கோயில்ல இருக்க எல்லா சக்தியுமே எடுத்துக்கணும்னு சொல்லி ஒரு பூஜையும் பண்ணான். ஆனா அவனுக்கு எந்த பலனுமே கிடைக்காதனால அந்த இடத்துல அவன் பயங்கரமா கத்திக்கிட்டே இருந்தான். அவனோட கையும் வெட்டி அந்த இடத்துல ரத்தத்தை ஊத்தி அந்த இடத்த ஃபுல்லாவே அவன் மாசுபடுத்திட்டான். அப்பத்துல இருந்து தான் சார் இந்த இடத்துல பிரச்சனையே வர ஆரம்பிச்சது. அவன் இந்த இடத்தோட புனிதத்தன்மை கெட்டதுனால வரங்களை கொடுத்திருந்த சாமி எல்லாருமே கொல்ல ஆரம்பிச்சிச்சு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த இடத்துல யாரும் சத்தம் போடக்கூடாது, ரத்தமும் சிந்தக்கூடாது. அந்த மாதிரி எதனா ஒண்ணு இங்க நடந்தா கண்டிப்பா இங்க இருக்கிறவங்க யாராலுமே வெளியே போக முடியாது சார். இந்த போலீஸ்காரன் சொல்றது எல்லாமே கட்டுக்கதான் நினைச்சுக்கிட்டு அந்த இடத்துல அந்த 2 பேருமே என்கவுண்டர் பண்ணிடுறாரு. என்னயா நான் இந்த இடத்துல சத்தமும் போட்டா ரத்தமும் சிந்த வச்சிட்டேன், ஒண்ணுமே நடக்கலையே சொல்லி ஒரு மாதிரி கலாய்கிறான். திடீர்னு அந்த இடம் ஃபுல்லாவே பயங்கரமா இருட்டாக ஆரம்பிக்குது. அந்த இடத்துல ஒரு பயங்கரமான சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற யாராலுமே அந்த சத்தத்தை தாங்கவே முடியல. இவர் கண்ணை மூடி கண்ணை திறந்தா சுத்தி இருக்கிறவங்க யாருமே ஒரு கண்ணுக்கே தெரியல. அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஒரு காலனி அடிபட்டுது. வாக்கி டாக்கில எதனா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு சிக்னல் கிடைக்குமா சொல்லி இவரும் ட்ரை பண்றாரு. அப்போ லோக்கல் ஸ்டேஷன் போலீஸ்காரங்களுக்கு இவரோட சிக்னல் கிடைக்குது. சார் நான் ஒரு போலீஸ்காரன் தான் சார், நான் என்னோட டீமோட வந்தேன், எங்க டீமே காணாம போயிட்டாங்க, நான் ஒரு மிகப்பெரிய மரத்து பக்கத்துல நான் அந்த ஃபாரஸ்ட் உள்ள இருக்கேன் சார், என்ன எப்படியாச்சும் காப்பாத்துங்க, என் கால் அடிபட்டுச்சுன்னு இவரும் சொல்றாரு. இந்த 2 போலீஸ்காரங்களும் இவங்க ஸ்டேஷன் எஸ்ஐக்கு ஃபோன் பண்ணி ஒரு போலீஸ்காரன் உள்ள மாட்டி இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறா சார், அவர் போய் காப்பாத்தணும் சார் சொல்லி சொல்றாங்க. நீங்க 2 பேரும் தயவு செஞ்சு அந்த இடத்துக்கு போயிடாதீங்க, அந்த போலீஸ்காரனோட ஸ்டேஷன் நம்பரை நான் வாங்கி தரேன், அவங்க கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு போன் வச்சிருக்காரு. அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணா அவர் போனே எடுக்கல. சரி இவரோட உயிர் போயிட போகுதுன்னு சொல்லி இவரை காப்பாத்திடலான்னு இவங்க 2 பேருமே ஃபாரஸ்ட் உள்ள இறங்கிடுறாங்க. அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரும் ஃபோன் பண்றாரு. இவங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஆளு எங்களோட ஸ்டேஷன்லயே கிடையாதுன்னு அவரும் சொல்லிடுறாரு. இவங்களும் வாக்கி டாக்கி ஆன் பண்ணி உங்களோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டா ஸ்டீஃபன் ஜார்ஜ்னு சொல்றாரு. அந்த போலீஸ்க்கு ஒரு குரல் கேட்டதுமே தூக்கி வாரி போட்டுது. 8 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டீஃபன் ஜார்ஜ்ன்றவர் அவரோட டீமோட சேர்ந்து அந்த ஃபாரஸ்ட்ல காணாம போயிருக்காரு. நீங்க 2 பேரும் அந்த இடத்துல இருக்காதீங்க, அங்க இருந்து கிளம்பிடுங்கன்னு அவரும் சொல்லிட்டு போன் வச்சிருக்காரு. அந்த வாக்கி டாக்கில பேசுற போலீஸ்காரனும் நான் ரொம்ப பெரிய மரத்துக்கில தான் சார் பத்துனுக்கிறேன்னு சொல்றான். இவங்களும் அந்த மரத்துக்கில போய் பார்த்தா ஒரு எலும்பு கூட தான் இருக்கு. இவங்க 2 பேருமே அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல இறந்து போனவன் பேரலல் வெல்ட் மூலமா இவங்க கிட்ட கனெக்ட் ஆயிருக்கான். அந்த போலீஸ்கார ரத்தம் இவங்க உடம்புலயும் படுது. அந்த இடமும் அப்படியே இருட்டாக ஆரம்பிச்சு பயங்கரமான சத்தமும் கேக்குது. இவரும் பயந்து போயிட்டு துப்பாக்கி எடுத்து மேல சுட்டுறாரு. அந்த இடத்துல இவர் சத்தம் கொடுத்ததுனால இவங்க 2 பேருமே அதே இடத்துல காணாம போறாங்க. அப்படி இந்த படமும் முடியுது.